ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் தம்முடைய சீஷர்களோடும் ஜனங்களோடும் உவமைகள் வாயிலாக அவர்களுக்கு தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட உவமைகள்ல ஒரு உவமை, நம்முடைய தேவன் எத்தனை இரக்கமுள்ளவர், எத்தனை அன்புள்ளவர், நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் என்பதை சுட்டி காட்டவனமான அந்த உவமையை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா அதனுடைய 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து, இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வேத பகுதியின் மூலமாக நம்மோட பேசுவாராக. அப்பத்தை பிட்டு தாரும் அப்பா, அப்பத்தை பிட்டு தாரும், அப்பத்தை பிட்டு தாரும் அப்பா,
அப்பத்தை பிட்டு தாரும். ஒப்பில்லா வார்த்தையாம் அப்பத்தை பிட்டு தாரும். ஒப்பில்லா வார்த்தையாம் அப்பத்தை பிட்டு தாரும். ஆசீர்வதித்தே அருளும். அப்பா ஆசீர்வதித்தருளும். ஆசீர்வதித்தே அருளும். அப்பா ஆசீர்வதித்தருளும். அப்போதெம் ஆத்துமா அப்பத்தால் திருப்தியாகும். அப்போதெம் ஆத்துமா அப்பத்தால் திருப்தியாகும். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல விலைக்காக நன்றி. இந்த ஓமையின் மூலமாக உம்முடைய பரலோகத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. அப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். இந்த வேத பகுதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறின ஓமைகளில் ஒரு ஓமை. இந்த ஓமையில நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பனார் இருக்கிறார், நல்ல அன்புள்ள ஒரு தகப்பனார். அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்த குமாரன் இருக்கிறான், இளைய குமாரன் இருக்கிறான். இந்த மூத்த குமாரன் ரொம்ப பக்தியுள்ள ஒரு குமாரன். ஆனால் இளைய குமாரனோ சற்று தன்னுடைய சுதந்திரத்தை விரும்புகிற ஒரு தகப்பன்ட்டு விடுபட்டு வாழணும், தன் இஷ்டம் போல வாழணும்னு வாஞ்சிக்கிற ஒரு பையன்தான் இந்த இளைய குமாரன். ஒரு நாள் இளைய குமாரன் தகப்பனை பார்த்து சொல்றாரு, தகப்பனே, சொத்துல என்னுடைய பங்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அவன் கேட்கிறான், ஆஸ்தியில எனக்கு வர வேண்டிய பங்கு எனக்கு தாங்க. தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தான். அது நீங்க போய் உரிமை பாராட்டி கேட்கணும்னு அவசியம் இல்லை. பிள்ளையா வாழ்ந்தாலே போதும், அவருக்கு பிரியமா ஜீவித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த தகப்பனுடைய ஆஸ்தி நமக்கு தான் வந்து சேரும். இந்த இளைய குமாரன் சற்று வித்தியாசமான ஒரு குமாரன். இவன் என்ன செய்தான், அப்பாட்ட போய் எனக்கு இது உரிமை அப்படின்னு கேட்டான். தகப்பனும் பாருங்க எவ்வளவு நல்ல தகப்பன். ஏன்டா சொத்தை கேட்கிற, ஏன் ஆஸ்தி கேட்கிறன்னு சண்டெல்லாம் போடல. அந்த குமாரன் கேட்ட உடனே, சரிப்பா, ஏன் ஆஸ்திலாம் உனக்கு தான், ஆனா உனக்கு புரியல, சரி நீ பிரிச்சு வாங்கணும்னு விரும்புற, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, இவனுக்கு மட்டும் கொடுக்கல, பெரியவனுக்கு கொடுத்துட்டாரு. பாருங்க, ஆஸ்தியை பங்கிட்டு அவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரா, கொடுத்துட்டாருன்னு சொல்லப்படுது. இப்ப இந்த ஆஸ்தியை வாங்கின இந்த இளைய குமாரன் என்ன செய்தான், அந்த ஆஸ்தியை வச்சு பணத்தை சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு அவன் எங்க போறான், இப்போ தூர தேசத்துக்கு போறான். அப்பாட்ட இருந்து தூரமா போயிட்டோம்ப்பா, அப்பா நம்ம இஷ்ட பிரகாரம் இனிமேல் வாழலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறான். அங்க போனான், வருடங்கள் உருண்டோடினது, நல்ல சந்தோஷமா தான் வாழ்ந்தான். ஆஸ்தி எல்லாத்தையும் விரயம் பண்ணான். அவன் நினைச்சிட்டு இருக்கான், தகப்பனை விட்டு தூரமா போயிட்டோம், ஆனா கூட என்ன சந்தோஷமா தானே இருக்கும், ஒன்னும் மாறுதல் வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, ஒரு தீங்கு நாள் வந்துச்சு, ஒரு பஞ்சகாலம் வந்துச்சு. அந்த பஞ்சகாலத்துக்கு முன்னாடி இவன் ஆஸ்தியெல்லாம் காலி, இவன் வச்சிருந்த சொத்தெல்லாம் போச்சு, எல்லாம் செலவழிச்சுட்டான். இப்போ திடீர்னு பஞ்சம் வந்து நிக்குது. இந்த பஞ்சம் வந்த உடனே இப்பதான் நிலை குலைந்து போயிட்டான். என்ன செய்யணும்னு தெரியல, குறைவுபட தொடங்கினான். உடனே அந்த தேசத்துல இருக்க ஒரு பெரியவனோட என்ன செஞ்சிட்டான், ஒட்டிக்கிட்டான்னா அங்க போயிட்டு அவனோட சேர்ந்து, ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டான். அவன் என்ன செஞ்சான் பாருங்க, இவ்வளவு நாள் இவனுடைய ஆஸ்தியை எப்படி சாப்பிட்டான்னு தெரியல, ஏன்னா இவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்திருப்பாங்க. அவன் பார்த்தான், இவன்ட்டு இப்ப ஒண்ணுமே கிடையாது, இவனை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம், சரி என்ன செய்வோம், ஆடு மேய்க்கிறது கூட அனுப்ப மாட்டோம், எதுக்குதான் அனுப்புவோம், பண்ணி மேய்டா போடா. பண்ணி மேய்ச்சான். பண்ணி மேய்ச்சிட்டு கூட சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான்.
பன்னி மேய்க்கிறதுக்கு ஒரு கூலியாவது கொடுக்கல, அதையும் கொடுக்க மாட்டேங்கிறான். சரி பார்க்கறான், பன்னிக்குள்ள தவிட்டியாவது சாப்பிட்டுக்கலாமான்னு யோசிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு பசி. ஆனா அதையும் சாப்பிட விடல. இப்பந்தான் இவனுக்கு புத்தி தெளியுது. எப்போ? எல்லாம் முடிஞ்ச பிறகு, இருண்ட நாட்கள்ல இருக்கும்போது, குறைச்சலோடு இருக்கும்போது, இப்பதான் புத்தி தெளியுது. புத்தி தெளிஞ்ச உடனே யோசிக்கிறான், என் அப்பா வீட்டுல நான் இருக்கும்போது என்ன சந்தோஷமா இருந்தேன், எனக்கு ஒரு குறைவும் இல்ல. என் அப்பா வீட்டுல நான் மட்டும் சந்தோஷமா இல்ல, என் வீட்டுல இருக்க கூலிக்காரன் கூட சந்தோஷமா இருக்கான். எங்க அப்பா கூலிக்காரனை கூட எப்படி கனப்படுத்துறாருன்னா, சூப்பரா சாப்பாடு கொடுக்கிறார், சம்பூர்ணமா ஆகாரம் கொடுக்கிறார். அவன் திருப்தியோட போறான். அவன் முகத்துல கவலை இல்ல, அவன் முகத்துல கண்ணீர் இல்ல. ஆனா கூலிக்காரன் தான், தினந்தோறும் கூலிக்காக தான் வந்து வேலை செய்யறான். தோட்டத்துல வேலை செஞ்சிருப்பான், தகப்பனுடைய பிசினஸ்ல வேலை செஞ்சிருப்பான். அப்படி இருந்தும் அவன் சந்தோஷமா இருந்தான், ஒரு நாள் குறைவோட இல்ல. இப்ப யோசிக்கிறான், அட நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இங்க உள்ள மக்கள் நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்க, பன்றிய மேய்க்கிறதுக்கு தான் ட்ரீட் பண்றாங்களோ ஒழிய வேற ஒன்றுக்கும் ட்ரீட் பண்ணல. இன்னும் நல்லா பார்த்தா பன்றி மேய்க்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு தேவையான கூலியை என்ன செய்ய மாட்டேங்கிறான், தரமாட்டேங்கிறான். கூலியை தரமாட்டேங்கிறான் மட்டும் இல்ல, அந்த பன்றிக்குள்ள தவிட்டியா சாப்பிட்டு கொஞ்சம் திருப்தியான பார்த்தா அது கூட மாட்டேங்கிறான். எவ்வளவு கொடூரமான ஜனம் அப்படின்னு இப்ப எண்ணி பார்த்து தன் நிலையை யோசித்து பார்க்கறான். இப்ப சொல்றான், இல்ல இல்ல நம்ம மீண்டும் தகப்பன்ட்டே போயிரும். அந்த தகப்பனை குறித்து அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, என் தகப்பன் மீண்டும் ஏற்றுக்கொள்வார். அவன் சொல்றான், அங்கேயே புத்தி மாறிட்டு அவன் புத்தி தெளிந்துருச்சு. தெளிஞ்ச உடனே சொல்றான், என் தகப்பனுடைய வேலைக்கு கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அந்த வார்த்தை கவனிங்க, நானோ. அந்த துயரத்தை கவனிங்க, அந்த வேதனையை கவனிங்க, அந்த பரிதாப நிலையை கவனிங்க. நானோ பசியினால் சாகிறேன். இப்போ அவனுக்கு வந்துருச்சு, இல்ல நான் எழுந்து புறப்பட்டு எங்க போவேன், என் தகப்பன்ட்ட போய், தகப்பன் வேணா என்ன அடிச்சு கூட போடட்டும், ஆனா கூட பரவாயில்ல, நான் என்ன செய்யறேன், தகப்பன்ட்ட ஓடுறேன். தகப்பன்ட்ட ஓடின பொழுது பாருங்க, இங்க தகப்பனுடைய காட்சியை இயேசு எப்படி காட்டுறாரு பாருங்க. தகப்பனை விட்டு மகன் போய் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று. தகப்பன் மகனை தேடி போல, ஏன்னா மகன் சொந்த இஷ்டத்துலதான் போனான். தகப்பன்ட்ட ரைட் ராயலா எனக்கு சொத்தை கொடுங்க, ஆஸ்தியை கொடுங்கன்னு கேட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு வந்துருச்சு. அதனால தகப்பன் என்ன செஞ்சிட்டாருன்னா, சரிப்பா நீ எடுத்துக்கோ. இவன் தூரம் போயிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான். இவருடைய கண்ணுக்கு எட்டாவது தூரத்துல, அவ்வளவு தூரத்துல போயிட்டான். ஆனா அந்த தகப்பனுடைய இறுதியெல்லாம் எது மேல திருக்கமா இருக்கு, என் மகன் திரும்பி வர மாட்டானா, என்னோட ஐக்கியமா இருக்க மாட்டானா, என் சந்தோஷத்துல இருக்க மாட்டானா. தகப்பன் தினந்தோறும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். இதாங்க தகப்பனுடைய இருதயம். நம்ம ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தான். இந்த தகப்பன் எப்படி தெரியுமா, அப்படியே பார்த்துட்டு டெய்லி பார்க்கறான்னு நினைக்கிறேன். டெய்லி ஜன்னலை திறந்து எந்த வழியா போனானோ பையனை, அந்த வழியை நோக்கியே பார்க்கிற, டெய்லி பார்க்கிற. வரமாட்டானா, யாராவது ஒருவர் வந்து பார்த்தோன்னே அவனுக்கு அடிக்கும். தகப்பனுடைய இருதயத்துல யோசிக்கும், பையன் தானோ. ஆனா எத்தனை நாள் நிராசை அடைந்திருப்பார். ஒரு நாள் பார்க்கிறார், பையன் வாரான், என் பையன்தான். பாருங்க, அந்த தகப்பன் எப்படி பார்த்தாரா. 20ஆம் வசனம், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். என்ன அன்புள்ள தகப்பன் பாருங்களேன். தூரத்துல வருகிறத பாக்குறாரு. எத்தனையோ வருடங்கள் கழிஞ்சிருச்சு. யோசித்து பாருங்க, தகப்பனை விட்டு பையன் தூரம் போகும்போது என்ன செல்வ செழிப்பா போயிருப்பான், என்ன ஆடம்பரமான ட்ரெஸ் உடுத்திருப்பான், என்ன அழகா நல்ல வாட்ட சாட்டமா இருந்திருப்பான். ஆனா இப்ப வரும்பொழுது எப்படி வருகிறான், எல்லாம் குலைந்த நிலையில வருகிறான். அழுக்கான கந்தையான ட்ரெஸ் உடுத்திட்டு வருகிறான். பன்றிய மேய்த்தவன் அல்லவா,
பன்றியின் நாற்றம் அவனுடைய சரீரத்திலே தொற்றிக் கொண்டது, அவனுடைய ஆடையிலே தொற்றிக் கொண்டது. அப்படிப்பட்ட கந்தை அழுக்கான ஒரு வஸ்திரத்தோடு அவன் வருகிறான். ஆனா கூட அடையாளம் கண்டாரு தகப்பன். ஏன் மகன் தூரத்துல கண்ட உடனே பாருங்க, அவர் கண் பார்த்துச்சா, உடனே இறுதி அப்படியே மனதுருகுது, இருதயத்துல அன்பு பொங்குது. என் பையன் திரும்பி வந்துட்டான். மனதுருகி நிக்க முடியல அவரால. கதவை திறக்கிற ஓட்டம் ஓடி போய் அவன் தூரத்துல வரும் பொழுது அப்படியே கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார். எத்தனை அன்புள்ள தகப்பன் நம்முடைய தகப்பன். இயேசு இந்த ஓமையை சொல்லும் பொழுது பரலோகத்தின் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தின் தேவன் நம்முடைய தகப்பன். நம்ம என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவே கிறிஸ்து என்று என்றைக்கு விசுவாசித்தோமோ, அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோமோ, அன்னைக்கு நாம் தேவ பிள்ளைகளாக மாறிட்டோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறோம். இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறின பிறகு தேவன் தம்முடைய வீட்டிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தேவன் நம்மை தம்முடைய வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்த பிறகு தேவன் நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆஸ்தி நம்முடைய ஆஸ்தி. அவர் என்னெல்லாம் நமக்கு என்று வைத்திருக்கிறாரோ எல்லாம் நமக்குரியது. ஆகவேதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவுடன் நம்மை உடன் சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறார். நம்ம தேவனுடைய சொத்திலே சுதந்திரத்திலே நமக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்படின்னா கவனிங்க, நம்ம சொந்தக்காரர். எதுக்கு சொந்தக்காரர்னா தேவனுடைய சுதந்திரத்துக்கு சொந்தக்காரர்கள். இயேசுவுக்கு எப்படி சுதந்திரம் இருக்கிறதோ அப்படியே நமக்கும் இருக்கிறது. எத்தனை பாக்கியமான நிலை! இந்த பாக்கியமான நிலையில நம்மை தேவன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் பிற்பாடு கிடைக்கிறது பற்றி சொல்வதற்கு முன்பாக தேவன் சொன்னார், நம்ம என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சொத்துலாம் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார், உண்மைதான். வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்றோம். ஆனா அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை பார்க்கறதுக்கு பதிலாக, ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறதுக்கு பதிலாக, ஆண்டவரோட உறவாடி அவரை துதிக்கிறதுக்கு பதிலாக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆண்டவரே நீங்க என்ன தருவீங்க, என்ன தருவீங்க, என்ன தருவீங்க. உலக காரியத்துக்காகவே ஆண்டவரை தேடுகிற அநேக விசுவாசிகள் இன்னும் உள்ளார்கள். கொரிந்தியர்கள் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அவர் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய நிலை பரிதாபமான நிலை. இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்திற்காக மாத்திரம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பற்றிக் கொள்வதற்கு மாத்திரம் நாம் இயேசுவை நாடுவோம் என்றால், இயேசுவை ஆராதிப்போம் என்றால் நாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது, தேவனை இன்னும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த உவமையில இளைய மகன் தன் தகப்பனை முழுவதுமாக அறியாமல் காணப்பட்டான். காரணம் என்ன? தகப்பனுடைய ஆஸ்தி மேலதான் அவன் கண் இருந்துச்சோ இல்லையா, தன் தகப்பனை இன்னும் நேசிக்கணும், தன் தகப்பனை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இல்லை. அதனால்தான் நம்முடைய ஆசையெல்லாம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஆராதனைக்கு வரும் பொழுது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, தேவ வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாஞ்செல்லாம் என்ன தெரியுமா இருக்குமோ? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
அவர் பார்த்து சொல்லுங்க, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம். தேவன் தம்முடைய ஜீவனுள்ள வீட்டிலே, ஜீவனுடைய சபையாகிய அவருடைய வீட்டிலே தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை தர மாட்டீங்களா? ஆண்டவரே என் வியாதியை நீக்க மாட்டீங்களா? எனக்கு நல்ல வீடு தர மாட்டீங்களா? இது ஜெபிக்கிறதுக்காக அல்ல. ஜெபியுங்கள், எப்பமாவது சில டைம் ஜெபிங்க. ஆனா உங்களுடைய பிரதான நோக்கம் என்னவா இருக்கணும் தெரியுமா? அப்பா, உம்மை நான் அறியணும், உம்முடைய சுபாவங்களை இன்னும் அறியணும், உம்முடைய அன்பிலே களி கூறணும், உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கணும். இதுதான் நம்முடைய ஆசையாக, இதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவ பிள்ளைகளா மாறிட்டாங்க. ஆனா இந்த இளைய குமாரனை போல இன்றும் ஆண்டவரை தேடுவது எதற்காகனா உலக காரியங்களுக்காக மாத்திரமே. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை குறித்து விசனப்படுகிறவராக இருக்கிறார். அல்ல கவனிங்க, உலக பொருளுக்காக மாத்திரம் தகப்பனுடைய வீட்டில் இருப்பீங்கன்னா ஒரு நாள் இளைய குமாரன் செய்தது போல் நாமும் செய்வோம். என்ன தெரியுமா செய்வோம்? விசுவாசத்திலிருந்து பின்வாங்கிடுவோம். நம்ம அப்பாட்ட சொல்லுவோம், அப்பா நான் உன்னுடைய மகன் அல்லவா, என்னுடைய உரிமை என்ன, உம்முடைய ஆஸ்தியில எனக்கு பங்கு எனக்கு தந்துருங்க அப்படின்னு கேட்போம். அது கூட எந்த ஆஸ்தியில கேட்போம் பங்கு? ஆவிக்குரிய ஆஸ்தியில கேட்க மாட்டோம். கேட்கறதெல்லாம் உலக ஆஸ்தியில தான் கேட்போம். இப்படிப்பட்ட நிலையில பேரக்கூடாது. இந்த இளையகுமாரனுடைய பரிதாபமான நிலை என்னன்னா, அவன் அப்பாவோட வாழ்ற நாட்கள்ல அப்பாவுடைய அன்பை ருசிக்கவே இல்லை. அப்பா கொடுத்த சாப்பாடை தான் சாப்பிட்டு இருக்கான், அப்பா கொடுத்த ட்ரெஸ் தான் உடுத்திருக்கான், அப்பா பேரை சொல்லி நான் இன்னாருடைய மகன் என்று சொல்லி அதுல பெருமை அடிச்சிருக்கான். ஆனா என் அப்பாவுக்கு எனக்கு உள்ள உறவு என்ன? நான் என் அப்பாவை நேசிக்கிறேன் அப்படின்னு அவனால் சொல்ல முடியல. தேவ பிள்ளைகிட்ட இந்த விசுவாசம் நீங்குமோ ஒன்று சொல்லட்டும், என் தேவன் பிரியமா இருக்க மாட்டார். அதனால்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். நல்லா கவனிங்க, ஆராதனைக்கு வரலாம், ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், விசுவாசம் இல்லாமல் எல்லாம் செய்யலாம். இளைய குமாரன் விசுவாசம் இல்லாமல் தான் இதுவரைக்கும் செய்து வந்தான். அதனால்தான் ஒரு கட்டம் வந்துருச்சு, விசுவாசத்தை அப்படியே படிப்பிட்டான். நம்ம வாழ்க்கையிலும் விசுவாசத்துல வளருகிற பிள்ளைகளா இருக்கணுமே ஒழிய, முன்னேறுகிற பிள்ளைகளா இருக்கணுமே ஒழிய பின்வாங்குற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. ஏன்னா விசுவாசத்தை விட்டுட்டு நீங்க உலக பொருளை மட்டும் பார்த்துட்டு உலக ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுவீங்கன்னா ஒரு கட்டம் என்ன வந்துடும் தெரியுமா? நம்ம விசுவாசத்துல கீழ்நிலையில போயிருவோம். ரொம்ப விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுவோம். அப்ப நமக்குள்ள அவிசுவாசம் குடிக்கொள்ளும். அவிசுவாசமான பொல்லாத எதிர்த்தை குறித்து எச்சரிக்கையாருங்கள். அது ஜீவனுள்ள தேவனை விட்டு உங்களை பிரித்து விடும். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பா சொன்ன காரியத்தை கவனிங்க. கடைசி காலத்துல தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். மனுஷகுமாரன் வரும்பொழுது எதை காண மாட்டேன்னு சொன்னார்? விசுவாசி அல்ல, விசுவாசத்தை காண மாட்டேன்னு சொன்னார். விசுவாசிகளா இருப்பாங்க, பேருக்கு விசுவாசிகளா இருப்பாங்க, இளைய குமாரன் சொல்லிப்பாங்க. ஆனா எது இருக்காது? அப்பாவுடைய பிரியம் இருக்காது, அப்பா விரும்புகிற காரியம் இருக்காது, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்காது. அதனால எபிரேயருக்கு என்ன எழுதுகிறார் வாசிங்க. எபிரேயர் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதனால பிழைப்பான் நீதிமான்? ஆஸ்தியினாலே அல்ல, விசுவாசத்தினாலே. தகப்பன் கொடுத்திருக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின் வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என்னுடைய ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, விசுவாசத்திலிருந்து ஒரு நாள் பின் வாங்கிடக்கூடாது. இளைய குமாரன் விசுவாசத்திலிருந்து பின் வாங்கிட்டான், தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான். அவன் தூரமா போக 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 அவனுடைய ஜீவியம் எப்படி மாறிடுச்சுன்னா, தகப்பனோடு இருக்கும்போது அவன் நீதிமானாதான் இருந்தான், நீதியின் செயலை தான் செய்தான்.
ஆனா தகப்பனை விட்டு தூரம் போன பிறகு அவனை குறித்து இந்த ஓமையில ஆண்டவர் சொல்றாரு. 13ஆம் வசனத்துல பாருங்க, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்னவா மாறிட்டான்? இப்போ துன்மார்க்கனா மாறிட்டான். அப்பா வீட்டுல என்னவா இருந்தான்? நல்ல பிள்ளையா. அப்பா வீட்டுல இருக்கிறது வரைக்கும் நீதிமான். ஆனா அப்பா விட்டு விட்டு தூரம் போயிட்டான். துன்மார்க்கமான ஜீவிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் துன்மார்க்கனா மாறிட்டான். இந்த இளைய குமாரன் விசுவாசத்தை விட்டு வழுவி போனதுனால, தேவனை விட்டு தூரம் போனதுனால, இவனுடைய நிலையை குறித்து இந்த ஓமையில ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் எப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டான்? முதல் அவனுடைய நிலையை உங்களுக்கு காட்டுகிறேன். அவன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு என்ன செஞ்சிட்டானா? புறப்பட்டு போனான். முதல் காரியத்தை நல்லா கவனிங்க. தகப்பன் வீட்டை விட்டு ஒரு பிரிவு. பாவம் செய்கிற ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனை விட்டு பிரிவான். ஏன் இப்படி சொல்லுகிறேன்? ஏனென்றால் இந்த இளைய குமாரன் இவன் தகப்பனுடைய குமாரனா தான் இருந்தான். ஆனா பாவம் செய்ததுனால அவன் தேவனை விட்டு தூரம் போயிட்டான். விசுவாசி பாவம் செய்யும் பொழுது தேவன் தூரமாகி விடுவார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி நமக்கு சொன்ன ஒரு எச்சரிப்பு என்னன்னா, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடாதீங்க. நம்ம ஒரு நாள் அவரை துக்கப்படுத்திடக்கூடாது. பாருங்க, இந்த இளைய குமாரன் தகப்பனை துக்கப்படுத்தி அவன் தூர தேசத்திற்கு போனான். அவனுடைய அந்த பாவமான அந்த நிலையில முதல் காரியம் என்ன வருகிறதுன்னா, தகப்பனை விட்டு ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. தகப்பனுடைய வீட்டை விட்டு ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. இது ஒரு பரிதாபமான ஒரு நிலை. தகப்பன் மட்டும் நமக்கு கூட இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லைங்க. தகப்பனை விட்டு தூரம் போனதுனால அடுத்த காரியம் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க. துன்மார்க்கமா, அதாவது தன் இஷ்ட பிரகாரமாக மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தான். அதாவது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஜீவியம், ஒரு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை. தகப்பன் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு. நமக்கு சபையில தேவன் கொண்டு வந்து என்ன செய்கிறார்? தம்முடைய கட்டளைகளை கொடுக்கிறார், தன்னுடைய கற்பனைகளை கொடுக்கிறார். அந்த சட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சபையிலே தேவன் உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எதுக்காக? ஒரு நீதியுள்ள வாழ்க்கையில வளர்வதற்காக, விசுவாசம் உள்ள வாழ்க்கையில வளர்வதற்காக. ஆதி திருச்சபை மக்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் நீதி செய்தார்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள். அப்படி என்றால் ஒன்று நல்ல கவனிங்க, தேவன் நம்மை சபையில கொண்டு வந்து எதுக்குன்னா ஒழுக்கத்திற்காக, நம்மை ஒழுக்கமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். நீதி மார்க்கத்தில் நடப்பதற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போன உடனே ஒழுக்க கேடு வந்துருச்சுங்க. ஒழுக்கம் இல்லாம மட்டும் போல, அவன் என்ன செய்யறான் தெரியுமா? தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அழிச்சு போட்டான். 13ஆம் கடைசி பகுதி, தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இவனை குறித்து மூத்த அண்ணன் சொல்றான், 30ஆம் வசனம், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் சொல்றான். பாவம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டுனா அவன் அழிவுக்கு நேராக கடந்து செல்கிறவனா இருக்கிறான். தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? அழித்து போட்டான். அழித்து போட்டது மாத்திரம் இல்லைங்க, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் தூர தேசத்துக்கு போனானே, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாவம் நிறைந்த தேசம். அந்த தேசத்தினுடைய குடியானவரோடு என்ன செஞ்சிட்டான்? இவன் ஓட்டி கொண்டான். தேவனோடு உள்ள சரியான ஐக்கியம் நீங்கின உடனே ஒரு தவறான ஐக்கியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தவறான ஐக்கியம் நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்திடும். இவன் வாழ்க்கையில தவறான ஐக்கியம் மட்டும் இல்ல, ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டான். இதுவரைக்கும் விடுதலையோடு இருந்த ஒரு பையன், அப்பா வீட்டுல வேலைக்காரன் சொன்னா வேலைக்காரன் எல்லாத்தையும் கொண்டு வர போறான். ஆனா இவன் வாழ்க்கையில ஒரு தீங்கு நாட்கள் வந்துச்சு. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு தீங்கு நாட்கள் வரும். ஆனா ஒரு நல்ல விசுவாசி அந்த தீங்கு நாட்கள்ல ஜெயம் பெறுவான். ஏன்னா அவனுக்கு அப்பாவுடைய சர்வாயுத வர்க்கம் இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. தீங்கு நாட்கள் வரும். அந்த தீங்கு நாட்கள் வரும் பொழுது நம் சத்ருவின் எல்லா சதி திட்டங்களையும் முறியடிப்போம். நாம் வெற்றி பெற்றவர்களாய் காணப்படுவோம். அதுக்கு அப்பாவோட ஐக்கியம் இருந்துட்டே இருக்கணும். அப்பா கொடுக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டே இருக்கணும்.
ஆனா இவன் என்னட்டான், இவன் கடந்து போயிட்டான். உடனே ஒரு தீங்கு நாட்கள் வருது. அதான் பஞ்சம். பஞ்சம் வந்த உடனே குறைவுபட தொடங்கினான். ஆவிக்குரிய வீழ்ச்சி குறைவை கொண்டு வரும். பாவத்திலே வாழ்கிற மனிதன் ஒரு நாள் நிறைவுக்குள்ள வரவே முடியாது. குறைச்சல்ல போவான். குறைவுபட தொடங்கிதான் இப்ப தவறான ஐக்கியத்தை போய் நாடுறான். இப்ப கூட திருந்தி வரல. என்ன செஞ்சான்? தவறான ஐக்கியத்தை வச்சுட்டான். இங்குள்ள குடிமக்கள் மேல கொஞ்சம் இரக்கமுள்ளவர்களா இருப்பாங்கன்னு நினைச்சான். அதனால இவன் போய் அவன் ஒட்டி கொண்ட உடனே இவன் நினைச்சான் கொஞ்சமாவது பரிதாபப்படுவான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவரோட ஐக்கியம் இருந்திருக்கும். அவன் என்ன செஞ்சான்? தன்னலவாதி இல்லையா? என்னைக்குமே பிசாசு தன்னலவாதி தான். பிசாசு ஒரு நாளும் நம்முடைய நல்லது நினைக்கவே மாட்டான். பிசாசின் தன்மை அதுதானே. திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகம் வேற ஒன்று இருக்கும். வாரான் பாருங்க. அவன் பார்த்தான் பன்றியில போய் மேய்டா அப்படின்னு சொல்லி விட்டான். இவனை அடிமையாக்கிட்டான். பாத்தீங்களா? சுதந்திரமா இருந்த புள்ள இப்ப அடிமையா மாறி எதை மேய்க்கக்கூடிய நிலைமை போயிட்டான்? பன்றி மேய்க்கக்கூடிய நிலைமை. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு பிறகு பாருங்க, பசி, பயங்கர பசி. இவன் எல்லாத்தையும் எதுக்கு எடுத்துட்டு வந்தானா, இவன் நல்லா சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லா ஆஸ்தியும் வாங்கிட்டு விட்டான். ஆனா அந்த ஆஸ்தி அப்பாவோட இருந்தாதான் அதுக்கு மகத்துவம் இருக்கும். அப்பாவோட இல்லைன்னா ஆசீர்வாதத்துக்கு வேல்யூவே கிடையாதுங்க. அப்பா உங்களோட இருந்தாதான் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு ஒரு மகிமை இருக்கு. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுல என்ன சேர்க்க மாட்டார்? வேதனையை சேர்க்கவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். ஆனா வேதனையை தர மாட்டார். வேதனை வருதுன்னா எங்கேயோ நம்ம ஐஸ்வர்யத்தின் மேல கண்ணை வச்சுட்டோம்னு அர்த்தம். தகப்பனை பார்க்க வேண்டிய கண், தகப்பனோடு உறவாட வேண்டிய மகன் இப்ப எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? ஐஸ்வர்யம். அதான் வேதனை கொடுத்தது பாருங்க. அந்த ஆஸ்தியெல்லாம் அழிஞ்சு போன உடனே குறைபட துவங்கு அவனுக்கு பசி உண்டாயிற்றான். பசியினால சாகிற நிலைக்கு தள்ளப்பட்டான். இவனுடைய நிலைமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரண நிலை, தொலைந்து போன நிலை. இத அப்பாவே சொல்றாரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, 24 வசனம் சொல்றாரு, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்ப பாவம் ஒரு மனிதனை அப்பா வீட்டுல இருந்து பிரிக்கிறது மாத்திரமல்ல, தொலைந்து போக செய்துவிடும், மரணத்துக்கு நேராய் தள்ளிவிடும். அப்ப நல்ல கவனிங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இதாங்க இந்த இளையகுமாரனுடைய நிலை. இப்பந்தான் இவனுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. அப்பா, இவன் புத்தி தெளிந்த போது, ஏன்னா பன்றியுடைய தவிடு கூட கிடைக்கல பாத்தீங்களா? இப்போ தான் யோசித்து பார்க்கறான். நல்ல வேலை, இவன் மனம் மாற ஆரம்பிச்சிட்டான். தகப்பன் இதுதான் எதிர்பார்த்தாரு. தகப்பன் எது வரைக்கும் விட்டு கொடுப்பார் தெரியுமா? மனம் மாறுவதற்கு, நம்ம உணர்வு உள்ளவர்களா மாறுறது வரைக்கும் விட்டு கொடுப்பார். விசுவாசி தவறு செய்யும் பொழுது உடனே ஆண்டவர் குறுக்கிடவே மாட்டார். அது கூட விசுவாசி தெரிந்து தகப்பனை விட்டு பிரிந்து போனால் ஒன்று சொல்லட்டும், தகப்பன் தேடி போவே மாட்டார். ஆடு தொலைந்து போகும், மேய்ப்பன் தேடி போவார். காசு தொலைந்து போகும், அந்த ஸ்திரீயானவள் எப்படியாவது அந்த ரூம் எல்லாம் கூட்டி அந்த காசை தேடுவா. ஆனா தகப்பனை விட்டு சொந்த தீர்மானத்தினாலே பிரிந்து போவான் என்றால் தகப்பன் திரும்பி போக மாட்டார். இந்த ஓமையில இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது, நம்முடைய தகப்பன் மிகவும் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், ஆனால் அவர் நீதியுள்ள தேவன் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. வசனத்தை போதிச்சிருக்கிறாரு. ஆனா பிள்ளை என்ன செய்யல? அதுக்கு கீழ்ப்படியில. அதனால்தான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல வசனத்தினால் நம்மை போதித்துக் கொண்டே இருக்கிறார். உங்க இருதயத்தை மட்டும் கடினப்படுத்திடாதீங்க. உலகத்துக்காக ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. பாருங்க, இப்பந்தான் இவனுக்கு உணர்வு வருது. நம்ம தேவன் எது வரைக்கும் நம்ம விட்டு வைப்பார்னா, நம்ம உணர்வு உள்ளவர்களா மாறுவோமான்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். ஆனா அவர் பார்த்துட்டே இருப்பார், எதிர்பார்ப்பார், திரும்பி வரமாட்டானா?
சாகிறவனுடைய சாவிலே என் தேவன் ஒரு நாளும் பிரியப்பட்டதே அல்ல. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாகணும்னு தேவன் பிரியப்படல. தகப்பனுடைய இறுதி அதான். ஆனா குமாரன் அழைச்சே சொந்த தீர்மானத்தினால தானே போனா, சொந்த ஞானத்தை யூஸ் பண்ணி தானே போனா, விட்டுட்டார். ஆனா இப்பதான் அவன் உணர்வடைகிறான். உணர்வடைந்து இப்ப யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல இருக்க கூலிக்காரனே நல்லா இருக்கானே, நல்ல சம்பூர்ணமா நல்ல புஷ்டியா சாப்பிடுறானே, பூர்த்தியான சாப்பாடு அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப மனம் திரும்புறான். மனம் திரும்பின உடனே அவ எழுந்துட்டாங்க. எழுந்து என் அப்பா இடத்துக்கு போவேன். பாருங்க, தகப்பனிடத்தில் போவேன் என்று சொல்லி எப்படி இப்போ திருப்பி பார்க்கறானா, தகப்பனே என்று பார்க்கறான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் என்றால், மனம் திரும்புவோம் என்றால், கர்த்தர் நம்மை மீண்டும் பழைய ஆதி நிலையில, உயர்ந்த நிலையில, உன்னத நிலையில மீண்டும் கொண்டு வந்து நிறுத்த என் தகப்பனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை விழுந்திருக்கலாம், ஆஸ்தியெல்லாம் அழிச்சிருக்கலாம், கர்த்தர் கொடுத்த எல்லா சுதந்திரத்தையும் பறி கொடுத்திருக்கலாம், நல்ல ஆடையெல்லாம் அழுக்காய் கந்தையாய் மாற்றி இருக்கலாம், அதிகாரத்தை இழந்திருக்கலாம். ஆனா மீண்டும் அந்த குமாரன் மனம் திரும்பி என் தகப்பனே என்று அழைத்து தகப்பனிடம் ஓடினால், என் தகப்பன் அந்த மகனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். எவ்வளவு அன்புள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த பூலோகத்துல வாழும் நாட்களிலேயே நம்முடைய எண்ணெல்லாம் என்னவா இருக்கணும்னா, தகப்பனுடைய இருதயத்தை ஒரு நாளும் துக்கப்படுத்தவே கூடாது. பாருங்க, இந்த இளைய குமாரன் அந்த மனம் திரும்பின அனுபவத்தோடு தன்னுடைய காரியத்தை மீண்டும் சிந்திச்சு எழுந்து என்ன செய்யறான், ஒரு அடுத்த நிமிஷம் யோசிக்கல. அந்த பன்றி மேய்த்துட்டு கொண்டிருந்தானே, அந்த பன்றி வைத்திருக்கிற அந்த எஜமான்ட்ட போய் பெர்மிஷன் வாங்கலாம்லாம் போய் யோசிக்கல. நேரா எழும்பிட்டான். பாருங்க, எழுந்து அழகா அந்த வசனம் சொல்லி பாருங்க, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பாரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அவ்வளவுதான். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் என்ன பாத்திரவான் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். பாருங்க, உடனே தீர்மானிக்கிறான். மனம் திரும்பின உடனே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லக்கூடாது. நீங்க நாளைக்கு நாளைக்குன்னு டைம் வச்சிருந்தீங்கன்னா பிசாசு இன்னும் பூந்துருவான், இன்னும் இருதயத்தை கடினப்படுத்துவான். இவன் பாருங்க, புத்தி தெளிந்த உடனே அடுத்த நிமிஷமே உணர்வடைஞ்சிட்டான். உடனே யோசிக்கிறான், இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனாலதான் காலத்தை ஒரு நாளும் வீணடிச்சிடக்கூடாது. பாருங்க, நேரா ஓடுறான், அப்பாட்ட ஓடுறான். தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சு முத்தம் செய்யறாரு. உடனே தகப்பனை பார்த்து சொல்றான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இதங்க அவனுடைய மன தாழ்மையை காட்டுகிறது. மனம் திரும்பின அந்த குமாரன் இப்போ உடனே அத செயல்ல கொண்டு வரான். உடனே ஓடி வரான். தகப்பன் கட்டி பிடிச்சாலும் என்ன தெரியுமா சொல்றான், தகப்பனே, நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவனுடைய தாழ்மையை கவனிங்க. தாழ்மையுள்ளவன் மேல் என் தேவன் கிருபையுள்ளவராயிருக்கிறார். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துகிறோமோ, ஆண்டுடைய பாதத்துல நம்ம சமர்ப்பிக்கிறோமோ, நம்முடைய நல்ல தகப்பன் நம்ம கிருபையுள்ளவராய் இருப்பார். ஓடோடி வந்தான், மன தாழ்மை அணிந்து கொண்டான். அப்பாட்ட பார்த்து சொல்றான், இனி என்ன குமாரன் என்று கூட எனக்கு அந்த அந்தஸ்து வேணாம், என்ன கூலிக்காரனை போல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். உடனே தகப்பன் என்ன செஞ்சாரு, கரெக்ட் தான், நீ சொன்ன மாதிரி என்ன செய்வோம், உன்னை கூலிக்காரனை வச்சிருவோம், கூலிக்காரன்ல கடைசியா ஒரு கூலிக்காரனை வச்சிருவோம் அப்படின்லாம் சொல்ல. உடனே பாருங்க, இந்த தகப்பன் அந்த குமாரன் அப்படியே உயர்த்துற. எப்படி உயர்த்துற பாருங்க. இப்ப எப்படிப்பட்ட நிலையில இருக்கான்னு கவனிங்க. இந்த பையன் கந்த ட்ரெஸ், அழுக்கான ட்ரெஸ், அலங்கோலமான உருவம், சாப்பாடுக்கு பஞ்சம், பசியில வந்துட்டு இருந்தான், சாப்பா அப்படியே எலும்பு தோலம் ஆயிருப்பான்னு போல இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு பையன் கண் முன்னாடி வச்சுக்கோங்க. இப்ப ஊழியக்காரர் பாப்பா, ஊழியக்காரர் பாப்பான், என்னடா அது இந்த பையன் அப்பா விட்டு தூரம் போனா, ஆனா இந்த அப்பா என்ன பண்றாரு,
இவனுக்கு போய் ஏதோ செய்ய போறாரே, அவளோடு கேட்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஊழியக்காரர் பார்த்து என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரம். தகப்பனுடைய கண் அந்த பையன் மேல படுது. ஃபர்ஸ்ட் பட்டவனே என்னதான் பாக்குது? நான் கொடுத்த வஸ்திரத்தை இப்படி அலங்கோலமா பண்ணிட்டியடா, நான் கொடுத்த அலங்கார வஸ்திரத்தை வேஸ்ட் பண்ணிட்டியடா. என் பிள்ளை, நான் முதல்ல உனக்கு என்னதான் வேணும்? உன்னத உயர்ந்த வஸ்திரம். முதல் கவனிங்க, இந்த தகப்பன் ஊழியக்காரன் சொல்லி எதை மாத்த சொல்றாரு? வஸ்திரத்தை. இந்த வஸ்திரம் ரொம்ப கவனம். இந்த வஸ்திரம் தான் நீங்க எந்த குடிமகன் குடிமகள் என்று சொல்லுவோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம எந்த எந்த தேசத்தினுடைய குடிமகன் குடிமகள்? பரலோகம். அப்ப பரலோகத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு. வெளிப்படுத்தல வாசிக்கிறீங்க, வெண் வஸ்திரம் தரித்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் யாவரும் தேவனை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வெண் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நல்ல அழகான வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம் இல்ல. இந்த வஸ்திரத்தை தான் முதல்ல கொடுக்க சொல்ற. ஏன்னா அது இழந்துட்டான். முதல்ல அந்த கந்தையான வஸ்திரத்தை தூக்குப்பா, பாவமான அந்த வஸ்திரத்தை தூக்கு. இவனுக்கு என்ன செய்? உன்னத உயர்ந்த வஸ்திரத்தை கொடு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இவன் கைக்கு மோதிரத்தை போடு, கால்களுக்கு பாதரட்சைகளை போடு. 3 விஷயத்தை முதல்ல செய்ய சொல்றார். என்ன அது? வஸ்திரம். நான் சொன்னேன், வஸ்திரம் மிக 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 அவசியம். நீங்க ஏசாயா அதனுடைய 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இதெல்லாம் வாசித்தீங்கன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வஸ்திரங்களை குறித்து அங்கே குறிப்பிடப்படுகிறது. முதலாவது தேவன் கொடுக்கிற வஸ்திரம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரங்கள். எப்படி? ரட்சிப்பின் வஸ்திரங்கள். இரண்டாவது அவர் கொடுக்கிறது நீதியின் சால்வை. மூன்றாவது அவர் கொடுக்கிறது துதியின் ஆடை. நான்காவது கொடுக்கிறது மகிமையின் வஸ்திரம், பரிசுத்தத்தின் வஸ்திரம். ஐந்தாவது அவர் கொடுக்கிறது மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரம் என்னவா இருக்கா? பரிசுத்தவான்களின் நீதியாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட வஸ்திரங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இதை அப்படியே நமக்கு உடுத்துறார் இல்ல? உடுத்திட்டாரா? அந்த வஸ்திரத்தை பார்த்தோம். இப்ப பாத்துங்க, இந்த இளைய குமாரன் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி நிற்கிறான். மீண்டும் ஆண்டு சொல்ற, இவன் என் வீட்டு பிள்ளைப்பா. எவ்வளவு அன்புள்ள பிதா பாத்தீங்களா? மனம் திரும்பின உடனே, மன்னிப்பு கேட்ட உடனே எவ்வளவு இரக்கம் உள்ளவர். அவன் ஆதி நிலையில திருப்பி உயர்த்துகிறார், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருது? நம்முடைய. ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் என்ன கொடுத்தார்? மோதிரத்தை கொடுத்தார். மோதிரம் எதை குறிக்கணும்? அதிகாரத்தை கொடுக்கும். என் பையன் இன்னைக்கு நம்ம பிதான்னு கூப்பிட்டதுக்கு என்ன செய்யிருக்காரு? புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளையாகும்படியான அதிகாரம் இல்ல. அந்த அதிகாரத்தினால் நீங்க என்ன செய்யலாம்? நீங்க சாத்தானை மேற்கொள்ளலாம். சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். நான் உங்ககிட்ட என்ன கொடுத்திருக்கேன்? அதிகாரம் கொடுத்திருக்கேன். அல்லேலூயா. பிசாசை கண்டு ஒரு விசுவாசிக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை. அப்போ தேவன் நமக்கு மோதிரத்தை போடுகிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். மூன்றாவது பாதரட்சை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை எதுக்காக தெரிந்து கொண்டேன்? நீ எனக்கு சாட்சி. எசாயாத்துல வாசிக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள். அப்படின்னா பாதரட்சியை ஏன் கொடுக்கிறாரு? பாதரட்சி எதை காட்டுகிறது? சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அதாவது தேவ சித்தத்தை செய்வதற்கு மீண்டும் நம்மை திருப்பி ஆதி உன்னத நிலையில உயர்த்துகிறவராயிருக்கிறார். நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்ப பாதரட்சை எதை குறிக்குது? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தேவன் நம்மள தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சீஷர்ல பார்த்து தான் சொன்னாரு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அதுல அவர் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் இளையகுமாருக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிருச்சு? அப்பாவுடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சு. அதோட நிக்கல. நான்காவது என்ன சிரமம் செய்யறாரு? கொழுத்த கன்றுகளை
கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமா இருப்பேன். இது வரைக்கும் இவன் பசியில வாடிட்டு இருக்கான்பா, என் பையனுக்கு நல்லா என்ன செய்யுங்க, கொழுத்த கன்று கொடுங்க. நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்ல ஐக்கியம். பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் என்ன கொடுக்கிறார்? தம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை கொடுக்கிறார். நமக்கு நல்ல போஜனத்தை கொடுக்கிறார். நல்ல சந்தோஷிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் தம்முடைய ஆலயத்துல தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரது நோக்கம் என்ன தெரியுமா? தம்முடைய நன்மையினால் அவங்களுடைய வாயை திருப்தி ஆக்கணும். நன்மை எதுல இருந்து கிடைக்குங்க? வேத வசனத்தினால் தான் கிடைக்கும். வேத வசனம் அது நமக்கு நன்மையை தருகிறதா இருக்கிறது. அந்த வேத வசனத்தை நமக்கு கற்றுத் தருவார். அப்ப பாருங்க, 4 காரியத்தை இந்த இளைய குமாரனுக்கு தேவன் செய்கிறார். அவனுடைய வஸ்திரத்தை மாத்துறாரு. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவனுக்கு மோதிரத்தை உடுத்தி அவனுக்கு மீண்டும் தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். 3, அவனுக்கு மீண்டும் தேவன் தம்முடைய ஊழியத்துல ஒரு பங்கு கொடுக்கிறார். நீ என்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு பாத்திரம் பா, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி அவனுக்கு ஒரு பாதரட்சையை போடுவித்தார். 4வதாக நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு. தேவன் நமக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல கொழுத்த கன்றுகளை அடித்து நம்மை புஷ்டியும் பசுமையுமாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? வயோதிப நாள் கனி தரிந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இதுதாங்க வசனம். தேவனுடைய ஆலயத்துல வர்ற முதியவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். காரணம் என்ன? நல்ல ஆகாரம், நல்ல வசனம், நல்ல உபதேசம். இதை தேவன் கொடுக்கிறார். இந்த உலகத்துல நீங்க என்ன சாப்பிட்டாலும் நீங்க பலவீனர் தான். ஆனா தேவனுடைய உன்னத சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சன்னிதானத்துல வந்து நீங்கள் தாபரிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சபையில வந்து தேவனுடைய நல்ல போஜனத்தை சாப்பிடுகிறோம். நம்மளை சந்தோஷிப்பிக்கிறார், மகிழ்விக்கிறார். அதனால்தான் உண்மையா ஓய்வு நாள் ஆசரிக்கிறவர்கள் அவங்களை தேவன் என்ன செய்வார் தெரியுமா? மகிழ செய்வார். எப்படி மகிழ செய்வார்? கொழுத்த கன்றுகளை அடித்து நல்ல சூப்பரான நல்ல சாப்பாடை கொடுத்து, புஷ்டியான சாப்பாடை கொடுத்து மகிழ செய்கிற நல்ல தேவனா இருக்கிறார். இதுதாங்க அருமையா தேவன் கொண்டு வந்த நிலை. இப்ப பாருங்க, அந்த இளைய குமார் இப்ப எப்படிப்பட்ட குமாரனா மாறிட்டான்? மீண்டும் தகப்பனுக்கு பிரியமான குமாரனாய் மாறிட்டான். ஹல்லேலூயா. மனம் திரும்பினதுனாலே அவனுக்கு கிடைத்த பாக்கியம் இது. ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு முதல் உபதேசம் கொடுத்ததை இயேசு இந்த உலகத்துல வந்தபோது சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. சபைகளுக்கு தேவன் கொடுத்த உபதேசத்துல ஒரு முக்கியமான எச்சரிப்பின் சத்தம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, எபேசு சபையே, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், நீ எந்த நிலையில விழுந்தாய் என்பதை உணர்ந்து சிந்தித்து மனம் திரும்ப. மனம் திரும்பாவிட்டால் நான் என்ன செஞ்சிருவேன்? விளக்கு தண்டையை எடுத்துருவேன். ஆனா மனம் திரும்பி ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்தா அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ருசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவன் நமக்கு செய்கிறார். அப்ப தேவ சபையில கொண்டு வந்து தேவன் நம்மை புஷ்டியும் செழிப்புமாய் மாற்றுகிறார். நல்ல உன்னத போஜனத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க அதை ஆர்வமா பெற்றுக்கொள்றீங்களா? இந்த இளைய குமாரன் மனம் திரும்பினான், அப்பாட்ட வந்துட்டான், அப்பாவுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையா மாறிட்டான். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய நிலைமை விசுவாசத்துல கொஞ்சம் வலிவி போய் கீழே இறங்கிட்டோமா? ஆண்டவர் இன்னைக்கும் எதிர்பார்த்துட்டே இருக்கார். என் பையன், என் மகன் எப்போ என்கிட்ட திரும்பி வர போகிறாங்க? திரும்பி அந்த ஆதியில அன்புல திரும்பி வரமாட்டாங்களா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆனா அவர் வருவார்னு நினைச்சிடாதீங்க. நீங்க மனம் திரும்பி எழும்பி திரும்பி ஓய், அப்பா நான் உமக்கு விரோதமா தப்பு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன் என்று சொன்னாதான், நீங்க அதற்கென்று வந்தாதான் என் தேவன் உங்கள் மேல் கிருபையா இறங்குவார். ஆனா அவருடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்கும். மனதுருக்கம் உள்ள அவருடைய இருதயம் அது. மனதுருகுகிற தேவன், மனதுருகுகிற தேவன். அவருடைய இருதயம் அன்பால் நிறைந்து இருக்கிறார். இன்றைக்கும் அவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை விட்டு வலிவு போயிட்டான் என்றால் இந்த செய்தி அவர்களுக்கு தான். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆதி ரட்சிக்கப்பட்ட நிலையில
நம்ம பெற்ற அந்த அபிஷேகம், நாம் பெற்ற அந்த சந்தோஷம், நாம் பெற்ற அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருக்குதா, பலப்பட்டு கொண்டே இருக்கிறதா கவனியுங்கள். அப்படி இல்ல, நான் கொஞ்சம் வலிவி போயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இன்றைக்கும் தகப்பனுடைய கண்கள் எல்லாம் என் பையன், என் மகன் திரும்பி வந்துட மாட்டாளா என்று பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் விரிந்த கண்களாக, அவருடைய இருதயம் திறந்த இருதயமாக, அன்புள்ள இருதயமாக பார்த்து கொண்டே இருக்கிறது. வந்துட்டா, உணர்வடைந்து வந்துட்டா, மீண்டும் குமாரன் இழந்து போன சகலத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்வான். தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாய் மாறுவான். மீண்டும் உயர்ந்த நிலையிலே மீண்டும் உட்கார வைக்கப்படுவான். ஆனா இதுல அடுத்த ஒரு பகுதியில என்ன இருக்குன்னா, ஒரு மூத்த குமாரன் இருக்கான். அந்த மூத்த குமாரன் நல்ல குமாரன் தான். ஆனா என்ன செஞ்சிட்டான், வெளியில இருந்து பார்க்கறான். என்னடா அது ஒரே சந்தோஷமா இருக்கு வீட்டுல, நல்லா பயங்கர சந்தோஷம். அவன் உள்ள கூட போல. என்ன செஞ்சான் தெரியுமா, ஒருத்தர் கூப்பிட்டான், ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டான். இங்க பாப்பா, உள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறான். அது என்ன தெரியுமா, அந்த ஊழியக்காரன் பாருங்க எப்படி சொல்றான் பாருங்களேன். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். போது இப்ப பாருங்க, இந்த ஊழியக்காரர் எப்படி பாக்குறாரு பாருங்க. ஊழியக்காருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லா கவனிங்க. நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒருத்தர் ஆச்சரியமா பார்த்தாங்களாம் வேதத்துல. சொல்லுங்க பாக்க, யார் அது? தேவதூதர்களின் கூட்டம். ஹல்லேலூயா. நமக்கு கிடைத்த ரட்சிப்பு அப்படியே ஆர்வமா ஆச்சரியமா பாக்குறாங்களாம். என்னடா இது, இவ்வளவு நேரம் இப்படி வாழ்ந்தான், இப்போ அப்பாவுடைய பிள்ளையா மாறிட்டான் அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். இங்கே ஊழியக்காரரை கூப்பிடுறாரு. என்னப்பா, அவன் ஆச்சரியப்படுறான். இந்த பொல்லாத பைய இவ்வளவு வருஷம் அப்பா விட்டு தூரம் போனா, அப்பா ஏங்கி கொண்டிருந்தாரு, ஆனா இவன் வரவே இல்லை, ஆனா வந்த உடனே இந்த வேலையா செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் மூத்த சகோதரனுக்கு என்ன சொல்லி தரான் தெரியுமா, உங்க சகோதரன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம்ல. இல்ல, அப்பா என்ன செஞ்சிருக்காரு, கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அவங்க பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. இவன் இப்படி சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. டப்பா, இத்தனை ஆண்டு நம்ம இருக்கோம், நம்ம அப்பா பாருங்க, அப்பாவும் பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும் இவருக்கு யார் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பாருங்க எப்படி சொல்றான் பாத்தீங்களா. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையா, கொழுத்த கன்ற வேற அங்க அடிச்சிருக்கு, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. சரி, அடுத்த சொல்றான், வேசிகள் எடுத்து உம்முடைய ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே. ஒரே கோபம். இவருடைய கோபம் நியாயமான கோபம் தான், ஆனா கூட அப்பாக்கு பிரியமான கோபம் இல்ல. நான் சொல்றது நல்லா கவனிங்க. நியாயமான கோபமா இருந்தாலும் என் அப்பாவுக்கு பிரியமான கோபம் இல்ல. அப்பா தான் பையன்ட்டு என்ன சொல்றாரு, ஏய் என் ஆஸ்திலாம் உன்னுடைய தானே சொல்றாரு பாருங்க. மகனே, நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய். நல்லா கவனிங்க, எனக்குள்ளதான் உன்னுடையதா இருக்கு. சொத்தை பங்கிடும் போது 3 பேருக்கும் பங்கிட்டு கொடுத்தாச்சு. சரியா, பையன் இளையகுமாரனுக்கும் கொடுத்தாச்சு, மூத்தவனுக்கும் கொடுத்தாச்சு, தன்னுடைய சொத்தை வச்சிருக்காரு. இப்ப சொல்றாரு, டேய் நான் உனக்கு ஆட்டுக்குட்டி கொடுக்கலன்னு சொல்ற, கம்ப்ளைண்ட் பண்ற. நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் இல்லை தானே இருக்கும். ஐஸ்கிரீம் கொடுக்கல, சாக்லேட் கொடுக்கல, நிறைய பேருக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்துல கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனா அந்த தகப்பன் சொல்றாரு, மகனே நீ என் மூத்த மகன்பா, எனக்குள்ள சொத்தெல்லாம் யாருக்கு, நீ என் கூட இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் கிடைக்காதுல்ல, கிடைக்கும். இத்தனை நாள் ஆராதிச்சேனே, இத்தனை நாள் தேவனை தொழுது கொண்டேனே, இத்தனை நாள் ஊழியம் செய்தேனே, எனக்கு இவனை மாதிரி கிடைக்கலையே நினைச்சிடாதீங்க. அப்பா பார்த்து சொல்றாரு, மகனே நீ ஒழுங்கா என்ன ஆராதிச்ச, ரைட்டு, நல்ல விஷயம். ஆனா ஒண்ணு உன்கிட்ட எனக்கு குறை இருக்கு, என்னை பற்றி இன்னும் முழுமையா தெரியல. என் ஆஸ்தியெல்லாம் உனக்குப்பா, அப்ப எனக்குள்ளதான் உன்னுடையதுப்பா. ஏன் சுபாவம் உன்கிட்ட இருக்கணும். என்ன சுபாவம்? பரிதபிக்கிற சுபாவம்.
விசாரிக்கிற சுபாவம், அன்புள்ள சுபாவம், இதுதான் உன்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். நீ என் மூத்த குமாரன் அல்லவா, உன்கிட்ட இதுதான் எதிர்பார்த்தேன். உன்னுடைய சகோதரன், ஏன்னா அவன் சொல்றான் அப்பாட்ட பார்த்து, உம்முடைய இளைய மகன். இப்ப அப்பா பார்த்து சொல்றாரு, உன்னுடைய சகோதரன். அவனுக்கு சுட்டி காட்டுற, டேய் எனக்கு மகன் மட்டும் இல்லடா, உனக்கு யாரு, சகோதரன். உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனப்படியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். பாருங்க, எல்லாம் என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. தகப்பன் இப்ப எப்படி நம்ம சொல்றாரு, மூத்த குமாரனை பார்த்து, ஏய் அவன் எனக்கு மகன் தான், நான் அது முன்னாடியே சொல்லிட்டேன். என் மகன் தப்பு செஞ்சான், காணாம போனான், இப்ப கிடைச்சிட்டான், மரிச்சான், இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டான், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா உனக்கு யாரு அவன், சகோதரன். எனக்கு எப்படி அன்பு இருக்கோ அந்த மாதிரி அன்பு உனக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். இன்னைக்கு அநேக நேரங்கள கொஞ்சம் மூத்த விசுவாசிகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, கொஞ்சம் இந்த பரிதபிக்கிற சுபாவத்தை குறைச்சிருவாங்க, மனதுருக்க முடிய அந்த சுபாவத்தை குறைச்சிருவாங்க. அதை மட்டும் குறைச்சிடாதீங்க. அப்பாவுடைய இருதயம் நமக்குள்ள வந்துடணும். என்ன இருதயம்னா, என் அப்பா பாவம் செய்கிற காரியத்துல அதை வெறுக்கிறார், அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்புறது வரைக்கும், உணர்றது வரைக்கும் விட்டு கொடுக்கிறாரு. ஆனா மனம் திரும்பி வந்துட்டா, அவன்கிட்ட திருப்பி மன்னிப்புக்கு சொல்லணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. கண்டு ஓடி கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து ஆசீர்வதித்தார். கவனிங்க, எப்படி தகப்பனுடைய ஒரு இதை காட்டுற. கண்டான், ஓடோடி போறான், அப்படியே கட்டி பிடிச்சிட்டான், முத்தம் கொடுத்தான். ஊழியக்காரர் அழைக்கிறான், உயர்ந்த வஸ்திரத்தை போடுப்பா, கையில மோதிரத்தை போடு, பாதரட்சிய போடு, நல்ல கொழுத்த கன்று அடி, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கும். மனம் திரும்பின உடனே நமக்குள்ள என்ன வந்துடணும், மகிழ்ச்சி வந்துடணும். ஆனா சகோதரன்ட்ட இது காணப்படல. அதான் சொல்றாரு, உன் சகோதரன்பா, நான் அவனுக்கு தகப்பன் தான், நீ அவனுக்கு சகோதரன், நீ என் மகன் அல்லவா, என் தன்மை உன்கிட்ட இருக்க வேண்டாமா. அதனால்தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னாரு, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் அறக்குற சர்க்குணராய் இருங்க. அப்படிதானே சொன்னாரு. நம்மளாம் நியாயப்படுத்துவோமே. இப்போ இந்த மூத்த குமாரன் நியாயப்படுத்தினதுல எவ்வளோ இருக்கு, உண்மைதானே. இவன் ஆஸ்தியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான், பேசிகள்கிட்ட போய் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். இப்படிதானே நம்ம பேசுவோம். அப்படி இல்லை. நம்ம அப்பா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூர்ண சர்க்குணராய் இருக்க வேண்டும். அதனால மன்னிப்பு கேட்டு ஓடி வந்துட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடாதீங்க. மனம் திரும்பிட்ட உடனே உங்க இருதயம் எல்லாம் மனம் திரும்பணும். மனம் திரும்பிட்டாங்க, கட்டி பிடிச்சுக்கணும். அவர்களை மீண்டும் அந்த உயர்ந்த நிலையில பார்க்கணும். தகப்பன் உயர்ந்த நிலையில தன்னுடைய மகனை கொண்டு வந்து நிறுத்தினான். இதுதாங்க நம்முடைய ஆண்டவர். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு யோசித்து பாரு, பாவம் செய்து வலிவி போன ஒரு விசுவாசி மீண்டும் அந்த பழைய ஆதி பரிசுத்த நிலையில திரும்பி வரணும் என்பதை குறித்த ஒரு பாரம் நமக்கு இருக்கா? ஆண்டவரே, எனக்கு அந்த பாரத்தை தாங்க. நம்ம ஒருவேளை விசுவாசத்தை விட்டு வலிவு போயிருப்போம் என்றால் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் இப்ப மனம் திரும்புறேன், ஆண்டவரே உணர்வுள்ள மனிதன் மாற விரும்புகிறேன், மீண்டும் உம்முடைய வீட்டில் வந்து வாசம் பண்ண வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா.